திருச்சிற்றம்பலம். பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் விளக்கம்: நீர் நிரம்பிய குளத்தில் பசுமையும் கருமையும் கலந்த குவளை மலர்கள் உள்ளன. அவை அன்னை பார்வதியைப் போல உள்ளன. அதில் பூத்துள்ள செந்தாமரை மலர்கள் எம்பெருமானின் செந்நிற மேனியை நினைவுபடுத்துகின்றன. இங்கே பறவைகளினால் பலதரப்பட்ட ஒளி உண்டாகின்றது. உடலில் உள்ள அழுக்கை போக்க பலர் நீராட வருகின்றார்கள். ஆகவே இந்த பொய்கை எமது இறைவியும் இறைவனும் இணைந்தது போல காணப்படுகின்றது. இத்தகைய பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒலிக்கவும் கார்ச்சிலம்புகள் கலந்து ஆரவாரம் செய்யவும் கொள்ளும் கைகள் பூரிப்படையவும் அந்த கைகளால் குடைகின்ற பொய்கை நீர் மேலோங்கவும் இந்த தாமரை பூங்குளத்து நீரில் பாய்ந்து அனைவரும் நீராடுவோம் என்று அக்கன்னியர்களுக்குள் உரையாடிக் கொள்கின்றனர். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இப்பாடலில் உள்ள சொற்கள் சிலவற்றிற்கு இங்கு விளக்கத்தை பார்ப்போம். பைங்குவளை கார்மலரால் பசுமை தங்கிய குவளையாகிய கரிய மலர்கள் விளங்குகின்றமையானும், செங்கமலப் பைம்போதால் சிவந்த தாமரையாகிய அழகு வாய்ந்த மலர் உண்மையானும், அங்கங்குருகினத்தால் அழகிய நீரில் பறவைகள் கூட்டங்கள் உண்மையானும், தங்கள் மலம் கழுவு வார்வந்து சார்தலினால் உயிர்கள் தங்கள் அழுக்கினை போக்கிக் கொள்வான் போந்து அடைதலினாலும், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்குமடு எங்கள் தலைவியாகிய உமாதேவியாரும் எங்கள் தலைவனாகிய சிவபெருமானையும் போன்று ஒத்து விளங்கும் துள்ளு நீரை உடைய குளத்தில் எப்படி இந்த உடல் அழுக்குகளை நாம் இந்த நீரில் சுத்தம் செய்கின்றோமோ, அதுபோல் நம் உயிரில் கலந்துள்ள அழுக்கினை அம்மையும் அப்பருமாக இருந்து அதை நீக்குகின்றார்கள். மேலும் புகுந்து பாய்ந்து பாய்ந்து தாவி தாவுதலால் நம் சங்கம் சிலம்ப நம்முன் கைகளில் உள்ள சங்க வளையல்கள் ஒலிக்கவும் சிலம்பு கலந்தார்ப்ப காலில் அணிந்துள்ள அணிகலன்கள் சிலம்புகள் வளையல்கள் ஒலிக்கு கலந்த முறையாக ஆராவாரிக்கவும் குடையும் புனல் பொங்க துளைக்கப்படும் நீர் மேலெழவும் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் தாமரை நிறைந்த அழகிய நீரில் தாவி நீராடுவோமாக என்று அக்கன்னியர்கள் நீரினில் பாய்ந்து நீரினை குடைந்து அதனால் ஏற்படும் நீரின் அலைகளும், மேலும் செங்கமலங்கள் அலங்கரித்த அக்குளத்தை உமாதேவியாரையும் சிவபெருமானையும் ஒப்பிட்டு கூறுவதும், நீரினால் உடலில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வது போல நம்
ஆன்மாக்களில் இருக்கும் மும்மலங்களை அம்மையப்பராக இருந்து தலைவனாகிய சிவபெருமானும் உமாதேவியாரும் அதை சுத்தப்படுத்தி ஆன்மாக்களை உய்வு பெறச் செய்கின்றனர். இவ்வாறு குளத்தின் தோற்றத்தையும் பறவைகள் கூட்டத்தையும் மலர்களின் அலங்கரிப்பையும் நீரினில் நீராடினால் ஏற்படும் உடல் சிலிர்ப்பையும் அக்கன்னியர்களுக்குள் ஒரு உரையாடல்களாக கூறுவது போல வாதவூர் பெருமான் அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.